சிபிஐ விசாரித்த வழக்குகளில் குற்றவாளிகளின் தண்டனையை குறைப்பது அல்லது விடுதலை செய்வது உட்பட மாநில அரசு எடுக்கும் முடிவுகளில் தலையிட மத்திய அரசுக்கு எந்த சட்டத்திலும் அதிகாரம் இல்லை என உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேரறிவாளனின் வழக்கறிஞர் சிவா நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை கேட்கலாம். சிவா, உள்துறை அமைச்சகம் அளித்துள்ள இந்த விளக்கம் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலையில் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது? இல்ல, முன்னேற்றம்னா அது விடுதலையை நோக்கி நிச்சயமா கொண்டு போகும். என்ன காரணம்னா, உரிய அரசு இதுதான் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சாரம்னு தான் சொல்லுது. ஏன்னா சட்டத்துல எதுவுமே இல்ல. உரிய அரசு சிபிஐ விசாரித்ததுனால உரிய அரசு எது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு இந்த அண்ணன் பேரறிவாளன் ஆர்டிஐ மூலமா கேட்ட கேள்விக்கான பதில ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இது மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தடை செய்யக்கூடிய மத்திய அரசினுடைய சட்டங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஆர்டிஐல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால உரிய அரசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிச்சயமா இப்ப தமிழ்நாடு அரசு தான். ஆக 161 என்ன சொல்லி இருக்கிறதோ அதை மேதகு ஆளுநர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப இருக்கு. அதனால நிச்சயமாக இவர்கள் விடுதலை இனி எந்த தடையும் இல்லை, அரசியல் தடையும் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். சிவா, நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்பு கொண்டு நாம் மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடமும் இந்த கருத்து குறித்து அவருடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அம்மா, இப்போ சிபிஐ விசாரித்த வழக்குகளில் மாநில அரசு குற்றவாளிகளின் தண்டனையை குறைப்பது அல்லது விடுவித்தல் இந்த மாதிரியான விஷயங்களில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உடனே என் பையனை விடுதலை செய்யணும், ஆளுநர் கையொப்பமிட்டு. அதுதான் எனக்கு இப்ப தேவை. நான் சாமானியமானவள், நானே சொல்லியிருக்கிறேன். இதுல மாநில அரசு தான், சிறை இருக்கிறது மாநில அரசு, என் பையன் இருக்கிறது மாநில அரசு கட்டுப்பாட்டுல. விசாரிச்சு தண்டனை கொடுத்த உடனே சிபிஐ ரோல் முடிஞ்சு போச்சு, மாநில அரசு தான் முடிவு எடுக்கணும்னு நான் சாதாரணமாவே சொல்றேன். ஆனா ஏழைகள் சொல் அம்பலம் ஏறுறதில்ல. என் பையன் சட்டப்படியே இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறான். ஏற்கனவே மத்திய அரசு குறுக்கிட்ட போது கூட எல்லாருமே ஆத்திரப்பட்டாங்க. இதுல மத்திய அரசு ஏன் குறுக்கிடுது எங்களுக்கு தெரியல அப்படின்னு பலர் கருத்து பதிவு பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ முறையா என் மகன் சட்டப்படி இதை தமிழக அரசு கையில தான். அந்த 161 அதிகாரம் தமிழக அரசுக்கு தான் இருக்குது. தமிழக அரசு தான் இதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்றத தெளிவா வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமே எந்த மத்திய அரசு பத்தியும் நாம பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம். உடனே ஆளுநர் கையொப்பமிட்டு என் மகனை விடுதலை செய்யணும். என் மகனோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறைக்குள்ள கழிகிறத வேதனையா நான் அனுபவிக்கிறேன். என் மகனை வாழ விடுங்க இனிமேலாவது அப்படின்னு சொல்றது தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. தற்பொழுது ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறது. ஆளுநருக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள், அது குறித்து சொல்லுங்கம்மா. உடனே கையெழுத்திடணும். எல்லா சுற்றுப்பயணத்தையும் நிறுத்திட்டோம். இப்ப கஜா புயல் துன்பம், நான் போனேன் இப்ப 2 நாள் கஜா புயலுக்கு. அப்ப மக்கள்லாம் எனக்கு முன்னால முந்திக்கிட்டு இதை பத்தி பேசுறாங்க. ஏமா இன்னும் அண்ணனை வெளியே விடல, எதுக்கு கையெழுத்து போடல, நாங்கெல்லாம் இறங்கட்டுமா வீதியில அப்படின்லாம் கேட்கக்கூடிய மக்களை கூட நான் சந்திச்சேன். இவ்வளவு பாதிப்புலயும் அவங்களுக்கு இது ஒரு ஓரத்துல உறுத்தலாவே இருக்கு. தமிழக மக்கள் எல்லாருக்குமே இவங்க விடுதலை ஆகணுன்ற ஆர்வம் இருக்கு. அதை நேர்ல பார்த்து எனக்கே அழுக வந்தது. நீங்க இப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு வந்தா என் துன்பத்தை பத்தி பேசுறீங்களே அப்படின்னும் போது, இல்லம்மா இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது சீக்கிரம் தீர்ற துன்பம் இல்லம்மா, எங்களுக்கு நிவாரணம் என்ன வழங்கினாலும் நாங்க மீண்டும் பிறந்து வந்தது போல எங்க வாழ்க்கையை மேலுக்கு துவக்கணும், அதுக்கு நிறைய நாள் ஆகும், அது எங்களுக்கே புரியுதுமா அப்படின்ற கருத்தெல்லாம் பதிவு பண்ணிட்டு இவங்க விடுதலை முக்கியம், இதுக்கு மேல காலம் கடத்த வேணாமா, ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட மக்கள் உணர்வை ஆளுநர் தமிழகத்தின் சார்பா கையெழுத்திடக்கூடிய ஆளுநர் அவருடைய அதிகாரத்தை உரிய முறையில பயன்படுத்தணும். உடனே இதுக்கு கையொப்பமிடணும். இந்த வாரத்துக்குள்ள என் பையனும் மற்றவங்களும் விடுதலைன்ற செய்தி வந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நன்றிமா, உங்களுடைய இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. சிபிஐ விசாரித்த வழக்குகளில் மாநில அரசு குற்றவாளிகளின் தண்டனையை குறைப்பது அல்லது விடுவித்தல் போன்ற விஷயங்களில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று உள்துறை அமைச்சகம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் நீதிபதி
திரு ஆரி பரந்தாமன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்ப 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழக அரசின் பரிந்துரையை ஆளுநர் பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவை எடுக்க உள்துறை அமைச்சகத்தின் இந்த விளக்கம் எந்த அளவிற்கு உதவும்? அதாவது உள்துறை அமைச்சகம் இப்போ தெளிவுபடுத்தி இருக்கு சார். இப்ப சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் மாநில அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் அதற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் தேவை. அந்த ஒப்புதலை தர மறுத்து விட்டார்கள். அதுதான் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் சொன்னார்கள். அப்பதான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, சரி, குற்றவியல் நடைமுறை சட்டம் வேண்டாம், நீங்கள் மாநில அரசு அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 161 வழங்கும் இறையாண்மை அதிகாரத்தின் கீழ் வேண்டுமானால் விடுதலை செய்ய சொல்லி சொன்னாங்க. அதன் கீழே எடுத்திருக்காங்க. இது இறையாண்மை அதிகாரம் அரசமைப்பு சட்டம் தரக்கூடியது. இது மாநில அரசின் அதிகாரம், கவர்னருக்கான அதிகாரம் கூட கிடையாது. மாநில அரசு எடுத்தால் அப்படிதான் அந்த 3 பேரை கூட தர்மபுரி எரிப்பு வழக்கில் கூட 3 பேரை கூட 161 தான் முடிவெடுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் அதுல வந்து உடனடியாக ஏற்றுக்கல. அதுல கூட ஒரு மறுபரிசீலனை அனுப்புறாரு. நாங்க இல்ல, இதுதான் சொல்றவங்க, இதை செய்துதான் ஆகணும்ன்றது இந்த மத்திய தகவல் ஆணையர் கொடுத்ததுல மிக தெளிவா தெரியுது. மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஆர்டிகல் 161 சம்பந்தமாக எந்த அதிகாரம் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் இருக்கு. இதை முடிவு செய்ய வேண்டியது முழுக்க முழுக்க மாநில அரசின் பொறுப்பு. மாநில அரசினுடைய உத்தரவை கவர்னர் வழியாக பிறப்பிக்கணும். அதனால கவர்னருக்கு ஃபைல் அனுப்புறாங்க. கவர்னர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு. 3 பேர் விஷயத்துல செயல்பட்ட இந்த அரசு வந்து அது விரைவுபடுத்துறாங்க. அதனால் இதை வந்து விரைவுபடுத்தல. இதை விரைவுபடுத்தி வாங்கணும். ஒரே ஒண்ணுதான், கோர்ட்ல ஏதாவது தடை இருந்தால் அதுக்காக செய்யலாம். இந்த மாதிரி அவங்களை விடுவிக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இதுவரையில் சட்ட தடை எந்த ஒரு கோர்ட்லயும் இல்லை இன்றைய வரை, எந்த உயர்நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ. எனவே 7 பேர் விடுதலையை மாநில அரசு உடனடியாக கவர்னரை நிர்பந்தப்படுத்தி எப்படி 3 பேருக்கு அவர்கள் விடுதலை பெற்றார்களோ அதுபோல பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார். குறிப்பா இந்த 7 பேரின் விடுதலை தற்பொழுது யார் கையில், யார் முடிவில் இருக்கிறது சார்? இதை வந்து மாநில அரசு முடிவு எடுத்தாச்சு. கவர்னருக்கு மறுக்க கூட அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றேன் நான். கவர்னர் ஃபைலை வந்து திருப்பி அதை வந்து அவரை வந்து ஒண்ணு என்ன பண்ணும், அதுல டவுட் இருந்தா கேட்கலாம், மறுபரிசீலனை பண்ணுன்னு சொல்லலாம். 3 பேரை கூட மறுபரிசீலனை பண்ண சொன்னாரு. அரசாங்கம் அமைச்சரவை சொல்லிச்சு, நாங்க மறுபரிசீலனை பண்ணிட்டோம், நாங்க எங்க முடிவுல மாத்திக்கல, பண்ணுனா செய்துதான் ஆக வேண்டும். எப்படி உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் கொலேஜியத்தினுடைய முடிவு இறுதியானதோ அதே போல அமைச்சரவையின் முடிவு தான் இறுதியானது. அந்த அமைச்சரவையின் முடிவில் தலையிடும் அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதே தவிர கவர்னருக்கு கிடையாது. அவர் ஃபைலை உட்கார்ந்துகிட்டு இருக்கார் ஃபைல் பேர்ல, அது மேல நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து அதுக்கு எந்த தடையும் இதுவரையில் இல்லை. மத்திய இப்ப அமைச்சர் இப்ப வந்து தகவல் ஆணையரின் அந்த செய்தியும் அதைத்தான் காட்டுகிறதுன்ற என் கருத்து. இப்போது கவர்னர் வந்து உடனடியாக அது உத்தரவு போடணும். அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அதை மறுப்பதற்கு கூட கவர்னருக்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமைச்சரவையின் முடிவை மறுப்பதற்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. நன்றி ஹரி பரந்தாமன் சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி.